CorelDRAW tab settings. லெஃப்ட், ரைட்டு, சென்டர், டெசிமல்னு 4 டைப்ஸ் ஆஃப் டாப்ஸ் இருக்குங்க. லெஃப்ட் டேப்ல டெக்ஸ்ட் டைப் செய்யும் பொழுது டெக்ஸ்ட் லெஃப்ட்ல இருந்து ரைட் சைடு மூவ் ஆகுங்க. ரைட் டேப்ல டைப் செய்யும் பொழுது டெக்ஸ்ட் ரைட் சைடுல இருந்து லெஃப்ட் சைடு மூவ் ஆகுங்க. சென்டர் டேப்ல டெக்ஸ்ட் டைப் செய்யும் பொழுது டெக்ஸ்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு சைடுமே ஸ்ப்ளிட் ஆகுங்க. டெசிமல்ல நம்பர்ஸ் டைப் செய்யும் பொழுது டெசிமலுக்கு முன்னாடி ரைட் டு லெஃப்ட்டும் டெசிமலுக்கு பின்னாடி லெஃப்ட் டு ரைட்டும் நம்பர்ஸ் மூவ் ஆகுங்க. ப்ராக்டிக்கலாக ஒரு டேப் செட்டிங் பார்க்கலாம். டெக்ஸ்ட் டூல் செலக்ட் செஞ்சு லெஃப்ட் சைட் கிளிக் செஞ்சு ட்ராக் செஞ்சு ரைட் சைடில் கொண்டு வந்து விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே இங்கே நிறைய டேப் செட் ஆகிருக்கும். இந்த மாதிரி நிறைய டேப்ஸ் டிஃபால்ட்டாகவே இருக்கும். டிஃபால்ட்டாக உள்ள டேப்ஸ்லாம் கிளியர் செஞ்சுட்டு புதுசாக டேப் செட் செய்யலாங்க. டெக்ஸ்ட் மெனுவில் டேப்ஸில் ரிமூவ் ஆல் கொடுத்துக்கலாம். எல்லா டேப்ஸும் கிளியர் ஆயிரும். நியூவாக டேப் செட் செய்யலாங்க. 5ல் ஒரு கிளிக்கு, 30ல் ஒரு கிளிக்கு, 60ல் ஒரு கிளிக்கு, 100ல் ஒரு கிளிக்கு, 130ல் ஒரு கிளிக். ஸோ டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் டேப் தான் செட் ஆகிருக்கும். நம்ம இது ரைட் சைடு டெசிமல் மாற்றணும் அப்படின்னா இதில் ஒரு ரைட் கிளிக் செஞ்சுங்க, ரைட் சைடு மாற்றிக்கலாம். இதில் ரைட் கிளிக் செஞ்சு டெசிமல் மாற்றிக்கலாம். ஸோ நமக்கு தேவையான செட்டிங்ஸ் மாற்றிக்கலாங்க. இதில் டைப் செஞ்சு பார்க்கலாம். லெஃப்ட்டு, ரைட்டு, டெசிமல்ங்கிற அந்த டேப்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாங்க. இது ஒரு லெஃப்ட் டேபு 1 கொடுத்துட்றோம். இது ரைட் டேபு ரைஸ்ன்னு டைப் பண்ணுறோம். இந்த பக்கம் வருது. குவான்டிட்டி வந்து 10 கிலோன்னு அடிக்கிறோம். ரேட் வந்து 100 ரூபான்னு அடிக்கிறோம். 1000 ரூபா. டெசிமல் பாருங்கள் எப்படி ஒர்க் ஆகுது. இப்போ ஸ்லாஷ் போட்டோம்னா மிஸ்டேக் வருது. ஆனால் டெசிமல் போட்டால் பாருங்கள் எப்படி மாறுது. ஸோ இதுதான் வந்து அந்த ஆப்ஷனுங்க. இந்த கண்டென்ட்டை இந்த பாக்ஸுக்கு தகுந்த மாதிரி டேப் செட் செய்யலாங்க. இந்த டேபை எடிட் செய்யும் பொழுது இந்த டெக்ஸ்ட் கர்சர் எந்த லைனில் இருக்கோ அந்த லைனுக்கு மட்டும் தான் இந்த டேப் செட் ஆகுங்க. இந்த லைனுக்கு நம்ம சிங்கிள் கிளிக் இங்கே செஞ்சுக்கலாம். இந்த 3 லைனுக்கும் இந்த மாதிரி பிளாக் செஞ்சு நம்ம டேப் செட் செஞ்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு இந்த லைனில் பாருங்கள், இந்த பாக்ஸுக்கு இது சென்டர் செய்யணும். இது இந்த இடத்துக்கு மூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை வந்து இந்த மாதிரி அலைன் செஞ்சுக்கலாம். செகண்டு இந்த பர்டிகுலர்ஸை இந்த டேபை லெஃப்ட் பட்டன் பிடிச்சு அட்ஜஸ்ட் செஞ்சுக்கலாங்க. இந்த டேப் எனக்கு வேண்டாம். லெஃப்ட் பட்டன் பிடிச்சு இந்த பாக்ஸ் விட்டு வெளியே கொண்டு போய் விட்டுறேன். டெலீட் ஆயிடுச்சு. ஹெச்எஸ்என்க்கு இந்த டேபை அட்ஜஸ்ட் செஞ்சுக்கலாம். குவான்டிட்டிக்கு இந்த டேபை அட்ஜஸ்ட் செஞ்சுக்கலாம். ரேட்டுக்கு இந்த டேப் அட்ஜஸ்ட் செஞ்சுக்கலாம். அமௌண்ட்டுக்கு இந்த டேப் அட்ஜஸ்ட் செஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைனை நம்ம அட்ஜஸ்ட் செஞ்சாச்சுங்க. மீதி இருக்கிற 3 லைனும் இந்த பாக்ஸுக்கு தகுந்த மாதிரி டேப் செட் செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது 3 பிளாக் செஞ்சுக்கலாம். அண்ட் தென் இந்த இடத்துக்கு ஒரு லெஃப்ட் செட்டிங் டெசிமலில் இருக்குது. ரைட் கிளிக் செஞ்சு லெஃப்ட்னு கொடுத்துக்கலாம். செகண்ட் இது ஆசிட்டிஸ் அப்படியே இருந்துட்டும். தேர்டு இந்த இடத்துக்கு ஒரு செட்டிங், இந்த நடுவில் இருக்க தேவையில்லை, இதை ட்ராக் செஞ்சு வெளியில் கொண்டு விட்டுடலாம். இந்த இடத்துக்கு தேர்டு, இந்த இடத்துக்கு ஃபோர்த்து, இது டெசிமலில் இருக்குது. இதுவும் வந்து லெஃப்டில் அல்லது சென்டரில் மாற்றிக்கலாம். அப்போ நான் லெஃப்ட் கொடுக்குறேன். இதுக்கு வந்து அட்ஜஸ்ட் செஞ்சுக்கலாம். அண்ட் தென் இது டெசிமலில் வேணும். இது ரைட் கிளிக் செஞ்சு டெசிமல் கொடுத்துட்டு இதை அட்ஜஸ்ட் செஞ்சுக்கலாம். அண்ட் தென் லாஸ்ட்டு இது ஒரு டெசிமலு. இந்த இடத்துக்கு ஒரு டேப் கிரியேட் செய்கிறதுக்கு ஒரு லெஃப்ட் கிளிக் செஞ்சுட்டு அதை டெசிமல்னு மாற்றிட்டோம். அண்ட் தென் அதை அட்ஜஸ்ட் செஞ்சுக்கலாம். ஸோ எவ்ரிதிங் கிளியர். இந்த இடத்துக்கு வந்து இப்போது ஒரு டேப் கொடுக்கணும். ஒரு டேப் ஆடப் பண்ணிக்கலாம். இந்த இடத்துக்கு ஒரு டேப் ஆடப்பு, இந்த இடத்துக்கு ஒரு டேப் ஆடப்பு. பாருங்கள் எல்லாம் அந்தந்த டேப் செட்டிங்க்கு தகுந்த மாதிரி வந்துடுச்சு. இந்த இடத்துக்கு அடிஷ்னல் ஒன்று இருக்குது, இது தேவையில்லை. இதை தூக்கி பாக்ஸ் விட்டு வெளியே கொண்டு போய்க்கலாம். ஸோ எவ்ரிதிங் கிளியர். இப்போது புதுசாக ஒரு லைனை டைப் செய்யும் பொழுது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு டேப் செஞ்சு 4ன்னு கொடுத்துக்கலாம்.
இதுக்கு வந்து உதாரணத்துக்கு இப்போ லோகோ அப்படின்னு பண்ணுறோம். 4820 1 1000 இங்கே 1000. ஸோ அடுத்தது விசிட்டிங் கார்டு. இப்போ 5வதுன்னு கொடுத்து விசிட்டிங் கார்டு கொடுக்குறோம். 4820 HSN. இங்கே வந்து ஒரு 1000 விசிட்டிங் கார்டு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வெளியெல்லாம் போகும்பொழுது நீங்களே வந்து அட்ஜஸ்ட் செஞ்சுக்கலாம். பட் செய்யும் பொழுது எல்லாத்தையும் பிளாக் செஞ்சு தான் செய்யணும். இப்போ இந்த இடத்துக்கு எனக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணணும்னா இதை மட்டும் தனியாக நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். இல்லை சென்டர் வேணும்னா இதை கிளிக் செஞ்சு சென்டர்னு கொடுத்துட்டு இதுக்கு தகுந்த மாதிரி இப்படி அட்ஜஸ்ட் செஞ்சுக்கணும். இங்கே ₹1 டோட்டல் ₹1000. ஸோ இந்த டெசிமல் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதுக்கு தான் இந்த செட்டிங்ஸ்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அடுத்தது இந்த டாட் வைக்கும் பொழுது வேற எதுவும் வச்சாலும் அது தப்பாக தான் போகுங்க. டாட் வச்சா மட்டும்தான் கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷனுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.